ஓம் சாந்தி. 24/11/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்புடையதாகும். எனவே இதை வீணாக இழக்காதீர்கள். பாத்திரம் அறிந்து தானம் கொடுங்கள். பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். அப்பொழுது குணங்களின் தாரணை கூட இயல்பாக ஆகிக்கொண்டே செல்லும் பழக்கமாகிவிடும். நடத்தை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பதில்லையோ, ஞான தானம் செய்வதில்லையோ, அவர்கள் கருமிகள் ஆவார்கள். அவர்கள் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். சிலர் இன்று சிரிக்கின்றார்கள், நாளை அழுகின்றார்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை மறந்துவிட்டால் அழ வேண்டிய நிலை ஏற்படும். பெரும்பாலும் மனிதர்கள் அமைதிக்காகத்தான் அலைமோதிக்கொண்டே இருக்கின்றார்கள். சாந்தி தாமத்தை சுகதாமம் என்று கூற மாட்டார்கள். எங்கு சுகம் இருக்கின்றதோ அதை சுகதாமம் என்றும், எங்கு துக்கம் இருக்கின்றதோ அதனை துக்கதாமம் என்றும் கூறுவார்கள். எல்லையில்லாத தந்தையிடமிருந்துதான் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை சுகத்தின் சிருஷ்டியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். தந்தை துக்கத்தின் சிருஷ்டியை படைப்பவர் என்பது நடக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழக்காதீர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை கூறுகின்றார். இப்பொழுது அனைவரும் தலைகீழாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை தேகம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் சிவபாபா இப்பொழுது அனைவரையும் நேரானவர்களாக மாற்றுகின்றார். நேரானவர்களாக ஆகிவிடும்போது நீங்கள் உலகத்துக்கே அதிபதியாக ஆகிவிடுகிறீர்கள். ராவணன் உங்களை தலைகீழானவனாக ஆக்கிவிட்டது. நீங்கள் அல்லாவின் குழந்தைகள். எனவே உலக அரசாட்சியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. எப்பொழுது ராவணன் உங்களை தலைகீழாக ஆக்கிவிடுகின்றானோ அப்பொழுது அனைத்து கலைகளையும் இழந்து விடுகிறீர்கள். சேவை இல்லை என்றால் தந்தையின் நினைவில் அமர்ந்து விட வேண்டும். இது உங்களுடைய சதா காலத்திற்கான சம்பாத்தியம் ஆகும். மாயை அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனைகளை திருப்பி விடுகின்றது. மாயை மறக்க வைத்து கொண்டே இருக்கின்றது. தந்தைதான் பத்தீத்த பாவான் ஆவார் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆஸ்தியும் அழிக்கின்றார், சக்கரவர்த்தியாகவும் ஆக்குகின்றார். அசுர பந்தனத்தின் அனைத்து கணக்கு வழக்கையும் முடித்து நம்மை மீண்டும் வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்கிறார். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்று பாடி வந்தீர்கள். உங்களையே நினைவு செய்வோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். மோகத்தை நீக்க வேண்டும். இந்த தேகத்திலிருந்து நஷ்ட மோகா ஆகிவிடுங்கள். தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் பின் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். குணங்களும் தாரணை ஆகாது, நடத்தையும் அவ்வாறு இருக்கும். நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். இந்த பக்கம் இருப்பது தெய்வீக சம்பிரதாயம், அந்த பக்கம் இருப்பது அசுர சம்பிரதாயம் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை புத்தியின் மூலம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரே வீட்டில் ஒருவர் சங்கம யுகத்தினர், மற்றொருவர் கலியுகத்தினர். இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். பிறகு அன்னமாக ஆக தகுதியில்லை என்றால் பார்க்கப்படும் பொழுது யுக்திகள் கையாளப்படுகின்றது. இல்லை என்றால் தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தொல்லைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எதுவெல்லாம் நடக்கின்றதோ அது முந்தைய கல்பத்தை போல் என்று புரிய வைக்கப்படுகின்றது. இவ்வாறு நினைத்து அமைதியாக இருக்க வேண்டும். நல்ல புரிய வைக்கக்கூடிய குழந்தைகள் கூட மாயிடம் விழுந்து விடுகிறார்கள். மிகவும் பலத்த அடி வாங்கி விடுகிறார்கள். பாபா, நான் கோபத்தில் வந்து விட்டேன், இன்னாரை அடித்து விட்டேன், இந்த தவறு ஆகிவிட்டது என்று எழுதவும் செய்கிறார்கள். கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகின்றார். அபலைகள் மீது எவ்வளோ கொடுமைகள் செய்கிறார்கள்.
ஆண்கள் பலசாலியாக இருக்கின்றார்கள், பெண்கள் பலமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆதலால் கொடுமைகளை செய்கின்றார்கள். எதுவெல்லாம் நடக்கின்றதோ அது விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. கூடுமானவரை தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். யுக்திகளை கையாண்டு தனக்கு சமமாக ஆக்கும் முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் அன்புடனும் பணிவுடனும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள், இந்த தேகத்திலிருந்து நஷ்ட மோகா ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இனிமேலும் இனிமையான விஷயங்களை நாம் அனைவருக்கும் கூற வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்து ஏழ்மையிலிருந்து காப்பாற்ற கைமாறு கருதாமல் இரக்கம் கொள்பவராக ஆகுக. கைமாறு கருதாமல் இரக்க மனம் கொள்ளும் குழந்தைகளின் இரக்கம் கொண்ட எண்ணத்தால் பிற ஆத்மாக்களுக்கு அவருடைய ஆன்மீக வடிவம், ஆத்மாவின் இலக்கும் ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடும். அவர்களது இரக்கமான எண்ணத்தால் ஏழைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் பொழிவு தென்படும். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான இலக்கு எதிரில் தென்படும். அவர்கள் அனைவரது துயரத்தையும் கலைந்து சுகம் தருபவராக நடந்து கொள்வார்கள். துக்கப்படுபவர்களை சுகமாக மாற்றும் யுக்தி எப்போதும் அவரிடம் மந்திர சாவியாக வைத்திருப்பார்கள். சேவாதாரியாக ஆகி தன்னலம் இன்றி சேவை செய்ய அப்போது சேவைக்கான பலன் கிடைத்தே தீரும். இறுதி நேரத்தில் தத்துவங்கள் ஐந்தும் மிக நன்றாக அசைக்க முற்படும். ஆனால் விதேகி நிலையின் பயிற்சி பெற்ற ஆத்மாக்கள் முற்றிலும் ஆடாத அசையாத மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள். விஷயங்கள் யாவும் கடந்து செல்லும் ஆயினும் பிரம்ம பாப்சமான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று உதாரணமானவர்கள் இதற்காக நேரம் ஒதுக்கி 5 தத்துவங்களுக்கும் சேவை செய்து சுப பாவனை என்னும் ஒளி தாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.